ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வேர்க்கடலை புளிக்குழம்பு. எங்கள் அம்மா செய்கிறதுல என்னோடய ஃபேவரட் ரெசிபிங்க இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நைட்டே வேர்க்கடலையை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேங்க. அதை ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தனியாக வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த பால் மட்டும் வடிகட்டி வச்சுக்கிறேங்க. இந்த அளவுக்கு வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போது நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேங்க. ஒரு 10 பல் பூண்டு. இது கூட நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் 3 காயுமே எடுத்துருக்கேங்க. இது 3ம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலையும் நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாங்க. கொதிக்கட்டும். நல்லா வேகணுங்க. இந்த முருங்கைக்காய் எல்லாமே வேகணும். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை நான் ஊற்றிக்கிட்டேங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வேர்க்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிடும்போது சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க இதுக்கு. ஏன்னா இதிலே நம்ம வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி அப்பளம் வச்சு சர்வ் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.